இன்றைய முக்கிய செய்திகள். மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் 2500 உயர்வு. இலவச பேருந்து பயண அறிவிப்பு. 2 வாரத்தில் தமிழக பட்ஜெட். தமிழக பட்ஜெட் 2026-2027 பெண்களுக்கான முக்கிய அறிவிப்புகள் வெளியாகுமா? எதிர்பார்ப்பில் பொதுமக்கள். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளை நாம் பார்ப்போம். தமிழக அரசின் 2026-2027 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை பட்ஜெட். இது குறித்த எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. வரவிருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் முக்கிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விரிவான செய்தியாக பார்ப்போம். ஆகஸ்ட் 5 பட்ஜெட் தாக்கல். தமிழ்நாட்டின் 2026-27 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதி அமைச்சர் என். மரிய வில்சன் அவர்கள் வரும் ஆகஸ்ட் 5 காலை 10 மணிக்கு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்ய உள்ளார். அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 6 வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் வினோத் அவர்கள் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள், பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பதை முடிவு செய்யும். சட்டப்பேரவையின் அனைத்து நடவடிக்கைகளும் வெளிப்படைத்தன்மையுடன் முழுமையாக நேரலையாக ஒளிபரப்பப்படும் என உறுதியளித்துள்ளார். பெண்களுக்கான திட்டங்கள். எதிர்பார்ப்புகள் என்ன? புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு தாக்கல் செய்யப்படும் முதல் முழுமையான பட்ஜெட் இது என்பதால் தேர்தல் கால வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுமா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக 2 முக்கிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் பெரிதும் எதிர்பார்க்கின்றனர். மகளிர் உரிமை தொகை உயர்வு. தற்போது வழங்கப்பட்டு வரும் மகளிர் உரிமை தொகையை ரூபாய் 1000 2500 உயர்த்தி அறிவிப்பு வெளியாகுமா என்பதுதான் பலருடைய கேள்வியாக உள்ளது. இரண்டாவதாக, இலவச பேருந்து பயண திட்டம். ஏற்கனவே நடைமுறையில் உள்ள மகளிர் இலவச பேருந்து பயண திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தி அனைத்து வகையான பேருந்துகளிலும், டிலக்ஸ் உள்ளிட்ட தொலைதூர பேருந்துகளிலும் இத்திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து அரசு ஆலோசனைகளை நடத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் அவர்கள் இது குறித்த விரிவான திட்ட அறிக்கைகளை தயாரிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நடுநிலையான பார்வை. கடந்த காலங்களில் இலவச பேருந்து பயணம் மற்றும் மகளிர் உரிமை தொகை போன்ற திட்டங்கள் சமூக பொருளாதாரத்தில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக பல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த திட்டங்களால் பயனாளிகளின் சேமிப்பு அதிகரிப்பதுடன் சுய சார்பு தன்மையும் மேம்படுத்துவதாக புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இருப்பினும் இத்தகைய நலத்திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் அரசின் வருவாய் ஆதாரங்கள் குறித்த ஆலோசனைகளும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் மிக முக்கிய விவாத பொருளாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சியும் ஜனநாயக கடமையாற்றும் வகையில் ஆரோக்கியமான விவாதங்கள் சட்டமன்றத்தில் நடைபெறும் என்று சபாநாயகர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த பட்ஜெட்டில் வெளியாக போகும் அறிவிப்புகள் தமிழக மக்களின் பொருளாதார நிலையை எந்த அளவுக்கு மேம்படுத்தும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜாய்ஸ் டிவி சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு முக்கிய செய்தியில் சந்திப்போம். ஜாய்ஸ் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.